லங்கேசன் இன்று தான் கொண்ட அகங்காரத்தின் காரணமாக தன்னுடைய உறவுகளையும் புறக்கணிக்க துணிந்தான். மாதா கேகசி முதன்முறையாக அசுரகுலத்தின் நலனை கருத்தில் கொண்டு லங்கேசனுக்கு நல்புத்தியை போதித்தார். அவரின் வார்த்தைக்கும் செவி சாய்க்காது லங்கேசன் ராஜமாதாவை அவருடைய அறையிலேயே சிறை வைத்தான். மாதா, நிகழ்வதனைத்தும் விதியின் விளையாட்டு. இந்த அகிலத்தில் ஒரு புறம் ரகுகுலத்தின் ரகுநந்தர் ஸ்ரீராமர் தந்தையின் வாக்கை நிறைவேற்ற கோசலை ராஜ்யத்தை மனமுவந்து தியாகம் செய்து 14 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொண்டார். இன்னொரு புறமோ உலகாளும் திரிலோகபதி ராவணன் என்று அவன் தாயின் ஆணையை உதாசீனம் செய்து அன்னவரை சிறையும் வைத்தான், பெரும் பிழையும் புரிந்தான். மாதா, நிகழும் இந்த நிகழ்வுகளையே புண்ணியம் பாவ கர்மங்கள் என்கிறார்கள். லங்கேசன் தன்னை ஈன்றவர்களை அவமதித்தான். ஆகையால் அவனது வாழ்வில் மரணத்தின் கோர தாண்டவம் இப்போது துவங்கியுள்ளது. என் ரகுநந்தர் பெரும் யுத்தத்தில் பங்கெடுத்தாலும் ஈன்றவர் பற்றி எப்போதும் நினைவில் கொள்பவர். தாய் தந்தையரின் ஆசையை கொண்டே அவர் இந்த யுத்த பூமியில் வெற்றிகளை ஈட்டி லட்சியத்தின் இலக்கை எட்ட முன்னேறுகிறார். இந்த லங்கையில் லங்கேஸ்வரனால் மட்டுமே தமது பிதாவான மகாராஜா தசரதரின் தர்ப்பணச் சடங்கை நிகழ்த்த இயலும். லங்கையில் அவர் ஒருவர் மட்டுமே வேத பாடம் பற்றியும் தர்ப்பணச் சடங்கு பற்றியும் நன்கு அறிந்தவர். ஆனால் ராவணனுடைய அகங்காரம் நமக்கு சகாயம் புரிய அனுமதிக்காது. இவ்வாண்டு தந்தையின் பிதுர் தர்ப்பணத்தை எவ்வாறு நிகழ்த்துவது என்று விளங்கவில்லை. அவ்வார்த்தை கூறாதீர்கள். சேவகன் இருக்கும் வேளை பிரபுவின் தேவையானது நிறைவேறாதிருக்குமா? ஹனுமான், உனது இந்த பக்தியும் சிநேகமும் என்னில் சக்தியை கூட்டுகின்றது. நீ என் மீது கொண்டுள்ள அதீத நம்பிக்கை அமிர்தத்திற்கு சமமானது. இருப்பினும் தர்ப்பணச் சடங்கை இலங்கையில் நிகழ்த்த வல்லவர் யார்? லங்கை வாழ் அந்தணரால் இச்சடங்கை நிகழ்த்த இயலும். அந்தண சிரோன்மணி லங்கேசன். ஏன் இக்காரியத்தை அவன் ஆற்ற வேண்டும் எனும் கவலையை தாம் என்னிடம் ஒப்புவியுங்கள். தந்தை தசரதருடைய பிதுர் தர்ப்பணத்திற்கான ஆயத்தங்களை தாம் புரியுங்கள். இக்கணமே சென்று நான் ராவணனை அழைத்து வருகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.